அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவனம்மை அழைத்து காப்பான். ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத். ஹரி நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா. ஓம் சுதர்சனாய வித்மகே மா ஜுவாலாய தீமகே தன்ன சக்கர பிரச்சோத்யாத். உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது தமிழ் மாத ராசி பலன் ஆணி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். 15/6/2024 முதல் 16/7/2024 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. சிம்ம ராசி காலபுருஷனுக்கு 5வது ராசி. மகம் பூரம் உத்திரம் முதல் பாதம் உள்ளடக்கியது. தமிழ் மாதம் ஆணி மாத கிரகங்கள் இந்த சிம்ம ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது? நல்ல பலனை வழங்குமா இல்லை சுமாரான பலனை வழங்குமா? ராசிநாதன் உங்களுக்கு எங்கே இருக்கிறார்? 11ஆம் இடத்தில் இருக்கிறார். சூப்பருங்க. சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஒரு பொற்காலம் இந்த மாதம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ராசிநாதன் 11ஆம் இடத்தில் இருந்தால் அதை விட ஒரு சிறப்பு வேறு ஒன்றும் இல்லை. எண்ணிய செயல் ஈடேறும், தொட்டதெல்லாம் தொடங்கும், தொடாத விஷயங்கள் கூட சக்ஸஸ் ஆகும். ஆனாலும் கூட ராசியை சனி பகவான் பார்க்குறார். டென்ஷன் இருக்கும், மந்திரிச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க, பரபரப்பாக இருப்பீங்க, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்ற ஒரு நிலையில் இருப்பீங்க. உங்களை பொறுத்தவரை 10ல் குரு இருக்கிறது ரொம்ப சிறப்பு. ஒரு சிலர் சொல்லுவாங்க 10ல் குரு வந்தால் பதவி பறிபோகும் அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது. அதாவது ட்ரான்ஸ்ஃபர் ஒரு 7-8 வருஷமாக நான் ஒரே இடத்துல வேலை பார்த்தேன், திடீர்னு என்னை தூக்கி வேறு ஒரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு நிலை வரும். ஒரு சிலருக்கு பதவி பறிபோகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் எல்லாருக்கும் கிடையாது. உங்கள் ஜனனகால ஜாதக அமைப்பு சரியில்லாத பட்சத்தில் இந்த கோச்சாரம் கை கொடுக்க வேண்டியது கெடுக்கும்னு சொல்லலாம். ஆன போதிலும் இந்த குரு பகவான் உங்களுக்கு ஸ்தான பலம் தான் சரியில்லையொழிய பார்வை பலம் நல்லா இருக்குது, அமக்கலமாக இருக்குது. இப்போ 10ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானம், உத்தியோகஸ்தானம். இது நாள் வரைக்கும் அந்த படித்த இளைஞர்கள் நான் 30 வயசாகிடுச்சு 35 வயசாகிடுச்சு நான் வேலைக்கும் போகல தொழிலுக்கும் போகல அப்படின்னு நிறைய பேர் இந்த வேலை வெட்டி இல்லாமல் சும்மா இருக்க முடியாது. ஏதாவது ஒரு பிஸி ஷெட்யூல். உங்கள் ஜனனகால ஜாதக அமைப்பு படி நீங்கள் வேலைக்கு போகணும்னா வேலை, இல்லை தொழில் பண்ணணும்னா தொழில் துவங்க ஆரம்பிப்பீர்கள். எது செஞ்சாலும் இது நன்மையில் முடியும் அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் உங்களுக்கு ஒரு தெளிவில்லாத சூழல், மந்திரிச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க ராசியை சனி பார்க்குறதால. சிலருக்கு அசிங்கம் அவமானங்கள் ஏற்படும், எடுத்த காரியங்கள் கைகூடி வராது. ஒரு முறைக்கு 2 முறை உங்கள் ஜோசியர்கிட்ட அணுகி உங்கள் ஜாதகத்தை பார்த்து செய்யலாமா செய்யக்கூடாதான்னு, எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாதுன்னு முடிவுக்கு வாங்க. ஆன போதிலும் 10ல் குரு இருக்கிறதால தான் 2ல் குரு பார்க்குறார். 2ஆம் இடத்தை குரு பார்த்தா உங்களுக்கு பணம் வந்தே தீரணும், வருமானம் வந்தே தீரணும்னு. நான் வேலைக்கே போகல தொழிலும் பண்ணல, வருமானம் எங்கேயிருந்தா வரும்? வரணும்ல. இப்போ வரணும்னு சொன்னால் நீங்கள் பிஸி ஷெட்யூலாக மாறிடுவீங்க, ரொம்ப பிஸி ஆகிடுவீங்க. ஒன்று வேலைன்னா வேலை, இல்லை தொழில்னா தொழில், அப்படி அதில் இன்வால்மெண்ட்டோடு இருந்து நல்ல சம்பாத்தியத்தை கொடுக்க போது. இந்த 2ஆம் இடத்தை குரு பார்க்குறதால பொருளாதார மேன்மை கண்டிப்பாக ஏற்பட போகிறது. சம்பாத்தியம் உயரப்போகிறது. காசு பணம் பார்க்க போகிறீங்க. உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் இது நாள் வரைக்கும் மதிப்பு மரியாதை இல்லாமல் இருந்திருக்கலாம். ஏன்னா கேது தனித்து இருந்ததால். இப்போ குரு பார்க்குறதால குரு கேது காம்பினேஷன் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கூடும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள். நல்ல பண வரவு, பொருள் வரவு, கணவன் மனைவி இடையே அண்டர்ஸ்டாண்டிங் அற்புதம். அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கறது, இதெல்லாம் நடக்கும். உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த ராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 3ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் 11ஆம் இடத்திலும் 12ஆம் இடத்திலும் இருக்கிறார். இளைய சகோதர சகோதரிகளால்
ஆதாயமும் கிடைக்க போகுது, செலவினங்களும் ஏற்பட போகிறது. இந்த கம்யூனிகேஷன், பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்திலாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடன கலைஞர்கள், ஸ்டண்ட் கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள், சுக்கிரனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள், இன்டீரியர் டெக்கரேஷன், வீடு பெயிண்ட் பண்ணுறவர், அழகுபடுத்துகிறவர், ஒப்பனை கலைஞர்கள், அரசு வங்கி, நிதி நிறுவனங்கள், நீதித்துறையில் பணியாற்றுபவர்கள், இப்படி எல்லோருக்குமே அற்புதமான ஒரு காலகட்டமாக விளங்கப் போகிறது. இந்த 4ஆம் இடத்தை சனி பார்த்துக்கிட்டு இருந்தார். இது நாள் வரைக்கும் உங்கள் தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு போயிட்டு வந்தீங்க, செலவாச்சு. வண்டி வாகனங்கள் செலவு ஏற்பட்டது. பிள்ளைகளுடைய கல்வி அந்தளவுக்கு திருப்திகரமாக இல்லாமல், அவங்க ஏதோ படிக்கிறாங்கன்னு பேர் வழி இருந்ததை வழியே திருப்தி இல்லைன்ற ஒரு நிலை இருந்தது. வீட்டுக்கு மெயின்டெனன்ஸ் செலவு கூடிச்சு. வீட்டுக்கு செலவு ஒரு மாதத்துக்கு உள்ளன்னா அது கட்சியில் ஒரு 6 மாதத்து செலவை கான்ட்ரிபியூஷனை ஒரே மாதம் செலவை வாங்கிடுச்சு, மெயின்டெனன்ஸ் செலவு. இது திடுதுப்புன்னு சில நேரங்களில் ஏற்படும். இப்போ 4ஆம் இடம் சுகத்தை கெடுத்தது இது நாள் வரைக்கும். உங்களுக்கே தேக ஆரோக்கிய பிபி சுகர் எகிரி நீங்கள் மருத்துவமனைக்கு சென்றீர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இப்போது அதுக்கு மாறாக குரு, இப்போது சனி பார்க்குறாரு, ஆனால் அதுக்கு மாறாக குரு பார்த்துட்ருக்கார். அப்போது நெகட்டிவ் பாசிட்டிவாக மாறக்கூடிய ஒரு நிலை. வண்டி வாகனங்கள் ஆதாயத்தை தரும். அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் கிடைக்கும். தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் கிடைக்கும். சொத்து பத்து விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்களுக்கு நல்லதே நடக்கும். படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க. எந்த கோர்ஸில் சேர்த்து விடணுமோ அவங்க தகுதிக்கு மீறி நீங்கள் சேர்த்து விடுவீங்க, அவங்களும் நல்லா படிப்பாங்க. 6ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு செல்லவிருக்கும் அன்பர்கள் தாராளமாக செல்லுங்கள், நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல். 6ஆம் இடம் என்பது மிக மிக ருணரோக சத்துருஸ்தானம். தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். கடன் சுமை இருந்தால் படிப்படியாக குறையும் அப்படின்னு சொல்லலாம். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் கூட உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். 7ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார். அவர் வக்ரகதியில் இருக்கிறார். அப்போ 7ல் சனி வக்ரமாக இருக்கிறது இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு சூப்பர்னு சொல்லணும். வக்ரம்னா அப்போ 6ல் இருந்தால் பலனை தரக்கூடிய ஒரு நிலை. அப்போது சனி பகவான் இது நாள் வரைக்கும் கெடுத்தார் பாருங்கள், இப்போ அவர் சூப்பரான பலனை கொடுப்பார். கெட்டவன் கெட்டிடும் ராஜயோகம். அப்போ 6ஆம் இடத்துக்கு சனி வந்துட்டால் என்ன பலனு? விபரீத ராஜயோகத்தை தரணும்ல. அப்போ 7ல் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதியில் முன்வீட்டு பலனை செய்வார்னா, அப்போ 6ல் இருக்கிறதா என்ன பலனோ அந்த பலனை கண்டிப்பாக செய்வார். அப்போ மாறாக சனி பகவான் தீய பலன்களை தரணும், ஆனால் அதற்கு மாறாக சுப பலன்களையே வாரி வழங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அப்போ நமக்கு இதெல்லாம் நடக்குதுன்ற அளவுக்கு நீங்கள் சந்தோஷப்பட போகிறீங்க அப்படின்னு சொல்லணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த ராகு 8ஆம் இடத்துல இருக்கிறார். இந்த 8ல் ராகு இருக்கிறது சிறப்பாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில அசிங்கங்கள், அவமானங்கள் ஏற்படும். வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் எச்சரிக்கையாக இருங்க. மேலாமினிக்கு, அதாவது முந்திரி கோட்டத்தனமாக போய் நீங்களாக மாட்டிக்காதீங்க. நான் நல்லது செய்கிறேன், நண்பர்களுக்கு நல்லது செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாக போய் மாட்டிக்கிட்டீங்கன்னு சொன்னால் பிரச்சனையை ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு வந்துடும். ஏன்னா ராகு 8ல் இருந்தால் அசிங்கம், அவமானம், தேவையில்லாத செலவுகள், யாருக்கோ உங்கூட்டு காசு செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை கூட வரும். அசிங்கம், அவமானங்கள் வரும். துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். பாருங்கள், செவ்வாய் பகவான் 9ல் இருக்கார். அவர் 4க்கும் 9க்கும் உடையவர். 9ல் இருக்கார் அப்படின்னா அசையா சொத்துக்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான காலகட்டம். மற்றபடி 10ல் குரு. வேலைக்கு முயற்சி பண்ணுங்கள், வேலை வாய்ப்பு கிடைக்கும். தொழிலுக்காக புதுசாக தொழில் துவங்கணுன்னே தொழில் துவங்குங்க. மற்றபடி ஏற்கனவே தொழில் பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக நல்ல லாபம் கிடைக்கும். நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க, சந்தோஷத்தை பார்க்க போகிறீங்க. அரசு உத்தியோகம், தனியார் துறையில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட், பதவி உயர்வு, ஊதிய உயர்வு,
மற்றபடி உங்களுக்கு சலுகைகள் அனைத்தும் கிடைக்கப் பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது 11ஆம் இடம் சுக்கிரன், சூப்பர், பெண்களால் அனுகூலம். அதே நேரத்தில் சினிமா இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குற 10 குடையவன் 11ல் இருக்கான் சார். அப்போது சினிமா இண்டஸ்ட்ரியில், தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி, சுக்கிரனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்களுக்கு ஒரு பொற்காலமாக இது அமையப்போகிறது. தந்தையால் அனுகூலம், அரசாங்கத்தால் அனுகூலம், நினைத்த காரியம் கைகூடும். முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு கூட நல்லதே நடக்கும். எண்ணிய செயல் மட்டும் ஈடேறும்னு நினைக்காதீங்க. எண்ணாத காரியங்களும் சுபத்தன்மையில் முடியும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதே சுக்கிர பகவான் கடைசி 10 நாள் 12ல் இருக்கார். 21 நாள் புத பகவான் 11 குடையவன் 12ல் இருக்கார். அப்போ தாய்மாமன் மற்றும் மைத்துனர் வகையில் செலவினங்கள் ஏற்படலாம். வாழ்க்கை துணை அல்லது மனைவி மூலம் கூட செலவினங்கள் இருக்கக்கூடிய ஒரு மாதமாகத்தான் இது அமைகிறது. மொத்தத்தில் இந்த மாதம் எப்படித்தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரகங்களுடைய சஞ்சார நிலை, குறிப்பாக சனி வக்ரம் பெற்றது சிறப்பு. குரு 10ல் இருப்பது, அது குரு பார்வை 2ஆம் இடத்தை பார்ப்பது, 4ஆம் இடத்தை பார்ப்பது சிறப்பு. சொத்து பத்து வாங்க, விற்க, ஃப்ளாட்டு வாங்க, ஃப்ளாட்டு கட்ட, வீடு கட்ட, இப்படி சுப நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடிய ஒரு அமைப்புகள் கண்டிப்பாக வரும். சுக்கிரன் 12ல் இருக்கிறதால செலவினங்கள் ஏற்படும், சுப செலவுகளே ஏற்படும். பெண்களால் செலவினங்கள், தாய்மாமன் மற்றும் மைத்துனர் வகையில் செலவினங்கள், இப்படி செலவினங்கள் இருந்தாலும் இந்த மாதம் சுப செலவுகளே ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. இந்த ராசி அன்பர்கள் 14, 15, 16 தமிழ் தேதியை தான் குறிப்பிடுறோம். ஆணி 15, 16, அதாவது சிம்மம் 14, 15, 16 சந்திராசிரம நாட்கள் வர இருப்பதால் எச்சரிக்கையோடு இருங்க. சந்திராசிரமம் சொல்லிக்கிங்க, பாதி பிரச்சனை தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும். மற்றபடி நீங்கள் துர்க்கையை கண்டிப்பாக வழிபாடு செய்யணும். வெளிவட்டார பழக்க வழக்கம், அறிமுகம் இல்லாத இடங்களில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். நீங்கள் எனக்கு எல்லாம் தெரியும், நான் பார்த்துக்கிறேன், எனக்கு எல்லாரும் தெரியும்னு இறங்கி நீங்கள் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு உங்கள் காசை செலவுப்படுத்திட்டு வராதிங்க. மற்றபடி சனி பகவான் உங்களுக்கு யோக பாக்கியங்களை தரக்கூடிய நிலையில் இருக்கிறார். விபரீத ராஜயோகங்கள் தரக்கூடிய நிலையில் இருக்கிறார். உங்கள் 10ஆம் இடத்து அதிபதி 11ல் இருப்பதால் தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக நல்ல சம்பாத்தியம், நல்ல ஒரு சந்தோஷம், இப்படி ஒரு அற்புதமான ஒரு மாதமாகத்தான் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு விளங்கினாலும், ராசியை சனி பார்ப்பதால் கொஞ்சம் டென்ஷனாக தான் இருப்பீங்க, மந்திச்சூட்டமாக இருப்பீங்க. ஆனாலும் அதாவது ரிப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு சூப்பரான ஒரு மாதம் இந்த ஆனி மாதம் என்று சொன்னால் மிகையாகாது.